பாஜக, ஆர்எஸ்எஸ் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகத்தை அக்கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி திறந்து வைத்தார். அந்த விழாவில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, நாட்டில் இருக்கும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸின் ஆதிக்கம் இருக்கிறது. பாஜக என்ற ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் போராடவில்லை, ஒட்டுமொத்த நாட்டையே எதிர்த்து போராடுகிறோம் என்று பேசியிருந்தார். ராகுலின் இந்த பேச்சுக்கு மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஜே.பி. நட்டா வெளியிட்ட அறிக்கையில், காங்கிரசின் மோசமான முகத்தை அக்கட்சி தலைவர் அம்பலப்படுத்தியுள்ளார். நாட்டை அவமதிக்க விரும்பும் அர்பன் நக்சல்களுடன் ராகுலும் அவரை சுற்றி இருப்பவர்களும் தொடர்பில் இருப்பது அனைவரும் அறிந்ததே என்று சாடியுள்ளார். அதேபோல ராகுலின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்திய அரசை எதிர்த்து போராடுகிறோம் என்று அரசமைப்பு மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை கூறுகிறார். காங்கிரசும் ராகுலும் எதற்காக கையில் அரசமைப்பு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.